ரொம்பவே நன்றி. இமயத்தில் மாயாவி, மஞ்சள் பூமர்மம் இந்த 2 கதைகள் தான் என்னுடைய சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது 100% உண்மை. இதுக்கு முன்னாடி நான் மார்வல், டிசி, மற்ற கதைகள், முத்து காமிக்ஸோடைய நிறைய கதைகளுமே பார்த்துருக்கோம். ரீசெண்டா வந்த கதைகள் பார்த்துருக்கோம். ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம பழைய கதைகள், முத்து காமிக்ஸோடைய பழைய வாசகர்களான நீங்க என்னுடைய சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க அப்படிங்கறத உண்மை. ஸோ கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த புத்தகங்கள், அதாவது முத்து காமிக்ஸோடைய இந்த பழைய கதைகள் நான் என்னுடைய சேனல்ல வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா நான் பெருசா எதுவுமே பண்ணல. இந்த புத்தகங்கள் எல்லாமே என்னோடது கிடையாது, அப்பாவோடது. அவருடைய கலெக்ஷன்ஸ் தான். அப்பா, அவருடைய சகோதரர் இருக்காரு, அதாவது என்னுடைய பெரியப்பா. இப்ப அவரு நம்ம கூட இல்ல, அதாவது என்னுடைய பெரியப்பா. இருந்தாலுமே இந்த கதைகள் நீங்களாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, எப்படி இந்த புக்கு எல்லாம் அப்போ ₹1.50 இந்த மாதிரி தான் விலை இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு தெரியாம வாங்கி படிச்சு எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பீங்க, கொண்டாடி இருப்பீங்க, உங்களுடைய அனுபவங்கள், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. அதே மாதிரிதான் என்னுடைய அப்பா, அவருடைய சகோதரர், என்னுடைய பெரியப்பா, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் அவங்களும் இருந்திருக்காங்க. கிடைக்கிற காசை சேவிங்ஸ் பண்ணி புக்ஸ் வாங்கி படிச்சு வீட்லயுமே வச்சிருந்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு தெரியாம எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. இருந்தாலும் பாட்டி தாத்தா இருக்காங்களே பெரியவங்க, அவங்களுடைய அப்பா அம்மா. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா கிராமம், அப்ப வீடு தெரியும் உங்களுக்கு. அப்ப இந்த விறகடுப்பு இதெல்லாம் யூஸ் பண்றதுனால அடுப்பறிக்கிறதுக்காக விறக பத்த வைக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த பேப்பரை வைப்பாங்க, நெருப்பு பத்த வச்சு வைப்போம். அதுக்கு இந்த புத்தகங்கள் எல்லாமே எடுத்து கிழிச்சு இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. அந்த சமயத்துல என்னுடைய அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான கதைகள் எல்லாமே நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுமே கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களை மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதனால இந்த வீடியோக்கள் போடுறதுக்கு காரணமே அவங்க தான். நான் பெருசா எதுவுமே இங்க பண்ணல. இதுக்கான கிரெடிட்ஸ் அப்படிங்கறத நான் எடுத்துக்க போறதும் கிடையாது, அது சரியும் கிடையாது. எனக்கு தேவை, நான் கதைகளை யூடியூப்ல போடுறேன், நிறைய பேர்த்துக்கு அது போய் சேரணும், பார்க்கணும், அவங்களுக்கு அது மகிழ்ச்சியை தருது. அப்படிங்கிறப்ப எனக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். உங்களுடைய சப்போர்ட் இந்த மாதிரி தொடர்ந்து எனக்கு வந்துகிட்டே இருந்ததுன்னா நான் இதை பத்தியுமே கவலைப்பட மாட்டேன். இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும். சோ கொரில்லா சாம்ராஜ்யம், இரும்புக்கை மாயாவுடைய ஒரு சூப்பரான ஒரு கதை சில பேர் இப்ப கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ரீசெண்டா. சோ அடுத்த கதை அதுவே போட்டுருமே அப்படின்னு இப்ப ரெடி பண்ணியாச்சு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? தனது உத்தியோகம் சம்பந்தமான வேலையான ஆம்ஷயரில் உள்ள ஸ்பிரிங் கிராமத்திற்கு மாயாவி தனியே காரில் புறப்பட்டு சென்றிருந்தார். டாக்டர் கிம்பரின் வீடு எங்க இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? தெரியுமே மிஸ்டர், அங்கே போகுதுன்னா நிச்சயம் நீங்க ரொம்ப தைரியசாலியான ஆளாத்தான் இருக்கணும். அந்த டாக்டர் எங்கள் கிராமத்திற்கு வந்ததிலிருந்தே பல வித்தியாசமான காரியங்கள் நடைபெற்று வருகின்றன. அவருடன் முகமுடி வேதாளம் வேறு. முகமுடி வேதாளமா? சிரிக்கிறீங்களா? அங்கே போய் அடைக்கப்பட்ட கதவையும் ஜன்னல்களையும் பாருங்க. ஒரு நாய் பூனை கூட பக்கத்துல போக பயப்படும். அதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். வீட்டிற்கு வழிகாட்ட முடியுமா? வலதுபுறம் உள்ள ரோட்டின் வழியே மலைப்பாதையை நோக்கி போங்க. எதுக்காக கிம்பர் போன்ற திறமையான விஞ்ஞானி தனிமையான வீட்டினுள் தன்னை பூட்டிக்கணும்? மேலும் என வர சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? மாயாவி எங்கே வராமல் இருந்து விடுவீர்களோன்னு பயந்து விட்டேன். நிழற்படைக்கு பயனுள்ள பல காரியங்கள் ஆற்றியுள்ளீர்கள். நாங்கள் அதனை மறந்து விடவில்லை டாக்டர். நிழற்படைக்கு இதுவரை நான் செய்து கொடுத்த கருவிகள் எல்லாம் தற்போது நான் கண்டுபிடித்துள்ள கருவியோடு ஒப்பிடும் போது மிக சாதாரண மாயாவி. பிரமாதம். ஆனா எது எப்படி இருந்தாலும் ஸ்பிரிங்ஸ் கிராம மக்களை நன்றாவே பயமுறுத்திருக்கீங்க. கிராமத்தான்களுக்கு என்ன தெரியும்? மடையர்கள், அவர்களுக்கு புரியாதவர்களை கண்டு நடுங்குவார்கள். ஆனா நீங்க புத்திசாலி. உங்களையே திகைப்பில் ஆழ்த்த போகும் ஒன்றை காட்டப் போகிறேன். இதுதான் எனது புதிய கண்டுபிடிப்பான எலக்ட்ரானிக் கருவி டிரான்ஸ் ஆல்பா. இது மனிதர்களுக்கு அதீத சக்தியை அளிக்கும் ஆற்றல் கொண்டது. இன்னும் சிறந்த முறையில் திருத்தி அமைத்தால் இடற்ற கருவி ஆகிவிடும். கடவுளே, கிராமத்தான் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. ஓ, முகமுடி வேதாளம். யாரை சொல்கிறீர்கள்? சக்கரவர்த்தியா? எனக்கு அவன் எப்போதும் தேவை என்பது அவனுக்கே தெரியும். கொரில்லாவா? பயப்படாதீர்கள் மாயாவி. சக்கரவர்த்தி ஆபத்தில்லாதவன். நான் சொல்வதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய சக்தியை என்னுடைய டிரான்ஸ் ஆல்பா அவனுக்கு அளிச்சிருக்கிறது. சக்கரவர்த்தி, நாளுக்கு நாள் நீ நல்லவனாகவும் புத்திசாலியாகவும் மாறி வருகிறாய். அதோ அந்த இயந்திரத்தின் கைப்பிடியை நான் சொல்லிக் கொடுத்தது போல பிடிச்சுக்கொள். கண்களில் வெறுப்பு உமிழ அந்த மிருகம் சொன்னபடி செய்தது.
இப்பொழுது கருவி வேலை செய்கிறது மாயாவி. அதன் உடலில் உள்ள பலம் மின்சாரத்தின் மூலம் என் உடலுக்கு மாற்றப்படுகிறது. 10 வினாடிகளில் இது முடிந்துவிடும். இயந்திரத்திலிருந்து விடுபட்டார் டாக்டர் கிம்பர். புது மனிதனாக மாறியிருந்தார். நான் சொன்னதை நீங்கள் இன்னமும் நம்பவில்லை என்று நினைக்கிறேன். இப்பொழுது ஒரு வேலை செய்து காட்டுகிறேன், பாருங்கள். டாக்டர், கொரில்லாக்கள் ரொம்பவே ஆபத்தானவை, ஜாக்கிரதை. பயப்பட வேண்டாம். அவனுடைய மிருக பலம் முழுவதும் தற்போது எனக்குள் அடங்கியுள்ளது. மாறாக என்னுடைய சக்தி அவனிடம் உள்ளது. தற்சமயம் அவன் சராசரி மனிதனின் ஆற்றல் மட்டுமே கொண்டவன். கவனியுங்கள் மாயாவி. என்ன செய்ய போகிறார் இவர்? வா, என்ன ஒரு ஆச்சரியம்! அடுத்து கனமான இரும்பு ரோலரை தூக்கி எறிந்தார் கிம்பர். நீங்கள் பார்த்தது கொஞ்சம் தான் மாயாவி. இப்ப நீங்க சொன்னதை நான் முழுசும் நம்புகிறேன். தினம் ஒரு முறை டிரான்சால்வாவை பயன்படுத்தினால் போதும், என் பலம் புதுப்பிக்கப்பட்டுவிடும். திரும்பி பாருங்க, கொரில்லா உங்களை பிடிக்க வருகிறது. இந்த மனுஷ குரங்கு விஞ்ஞானியை நானால கிழிச்சு போடும் முன் இரும்பு கையின் உதவியால் இவரை காப்பாற்றணும். குறுக்கிடாதீர்கள் மாயாவி. உங்கள் இரும்பு கையின் உதவி எனக்கு தேவையில்லை. என்னை அமுக்குகிற அளவுக்கு இதனிடம் சக்தி மீதம் இருக்கிறதா? உங்க அதிர்ஷ்டத்தை இப்படி பரிசோதிக்காதீர்கள். ஒரு நாள் இது உங்களை பழிதீர்த்து கொண்டு விடலாம். சக்கரவர்த்தியை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். நாள்தோறும் அதன் பலத்தை நான் கிரகித்துக் கொண்டு எனது சோதனைகளை தொடர வேண்டும். நீங்க ஏற்கனவே எல்லையை கடந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆரம்பம் தான் மாயாவி. ஆப்பிரிக்காவிற்கு சென்று கொரில்லாக்கள் நிறைந்த காசாவில் பகுதியில் என் ஆராய்ச்சியை தொடர விரும்புகிறேன். உங்களுக்கு அனுமதி கிடைக்காது. நிழற்படையுடன் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள் வெளிநாடு செல்வதாயின் விசேஷ அனுமதி பெற வேண்டும். உங்களை போன்ற அறிஞர்கள் வெளிநாடு செல்வதை நிழற்படை தலைவர் விரும்ப மாட்டார். அதனால் தான் உங்களை அழைத்தேன். எப்படியும் அனுமதி பெற்று தர வேண்டுகிறேன். தலைவரை சந்தித்தவுடன் எனக்கு போன் செய்து சாதகமாக பதிலளிக்க வேண்டுகிறேன். ஆல்ரைட், இன்னைக்கு இரவு உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். டாக்டர் கிம்பரை நினைச்சா பரிதாபமா இருக்குது. எதிர்பாராம ஒரு வேளை அந்த கொரில்லா அவரையே தீர்த்து கட்டிருச்சுன்னா? காசாவில் பகுதிக்கு போக டாக்டருக்கு அனுமதியா? இதிலே பாதுகாப்பு சம்பந்தமாய் ஆபத்துகள் இருக்கின்றன மாயாவி. நானே அவருக்கு போன் செய்கிறேன். போனில் பதிலில்லை. உடனே ஸ்பிரிங்ஸ் போலீஸ் நிலையத்திற்கு தொடர்பு கொண்ட விஞ்ஞானி பத்திரமாக இருக்கிறாரா என்று விசாரி. ஓகே சார். மாயாவி ஸ்பிரிங்ஸ் போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொண்டார். லண்டனில் இருந்து செய்தி. உடனே டாக்டர் கிம்பரின் வீட்டிற்கு போக வேண்டுமா? இந்த இரவு வேளையிலா? சரி, எதற்கும் ஜிம்மியை அழைத்து செல்கிறேன். கிம்பரின் வீட்டை நெருங்கும் முன் காவலருடன் வந்த ஜிம்மி நின்று விட்டது. என்ன சமாச்சாரம் ஜிம்மி? நிழல்களை கண்டு பயந்து விட்டாயா? நீ எதை கண்டு தயங்கினாலும் சரி, இங்கே ஒன்றுமில்லை, வா, கிம்பரின் வீட்டிற்கு போவோம். ஒற்றையாய் நின்ற அந்த வீடு இருளில் குளித்து கிடந்தது. இந்த வேளையில் முன்கதவு திறந்து கிடக்கிறது. டாக்டர், என்ன நடந்துச்சு? சக்கரவர்த்தி டிரான்சால்வா பெட்டியை தூக்கி கொண்டு தப்பி சென்று விட்டான். காவலருக்கு டாக்டர் கூறியது எதுவும் விளங்கவில்லை. யாராவது திருடன் வந்தானா? என்னதான் நடந்துச்சு என்பதை சொல்லுங்கள். எனது கொரில்லா தப்பி விட்டது. காலம் கடக்கும் முன் அதை பிடித்தாக வேண்டும். உங்கள் நாயை பின்தொடர சொல்லுங்கள். பொறுமை இழந்த விஞ்ஞானி காலடி சோடைகளை தொடர்ந்து ஓடினார். அது காட்டுக்குள் தான் போயிருக்கணும். எவ்வளவு பெரிய காலடி! டிரான்சால்வா இல்லாமல் என்னுடைய பலம் முழுவதும் போய்விடுமே. சக்கரவர்த்திக்கோ மேலும் பலம் கூடிவிடுமே. நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, எம்பரை தொடர்ந்து சென்று அவரை திருப்பி அழைத்து வர வேண்டியது நமது கடமை ஜிம்மி. அது டாக்டரின் குரல் தான். கமான் ஜிம்மி, அவருக்கு நமது உதவி தேவை. காவல் நிலையத்திலிருந்து சார்ஜன் திடுக்கிட்டு எழுந்தார். அணைகிறண்டு ஹாரிஸை இன்னும் காணவில்லை. ஏதோ பயங்கரம் நிகழ்ந்துள்ளது. ஜிம்மி மட்டும் திரும்பி வந்திருக்கிறது. தன் எஜமான் டியூட்டியில் இருக்கும் பொழுது ஒரு போலீஸ் நாய் திரும்பி வருவது கேள்விப்படாத ஒன்று. ஹாரிஸ் தான் ஜிம்மியை திரும்பி போக சொல்லி இருக்க வேண்டும். சார், மாயாவி போன்ல கூப்பிடுறார். ஸ்பிரிங்ஸ் கிராமத்தில் ஏதோ ஆபத்து, நான் புறப்படணும். சரி மாயாவி, நான் தலைவரிடம் சொல்லி விடுகிறேன். காணாமற் போன போலீஸ்காரரை தேடி கண்டுபிடித்தார்கள். என்ன நடந்தது ஹாரிஸ்? கேள்விகளை பின்னர் வச்சுக்குவோம். முதல்ல ஹாரிஸ் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம். பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கான். ஆமா, அதான் சரி. ஹாரிஸை அனுப்பிவிட்டு பின்னர் தனது காரில் வந்து கொண்டிருந்தார் டாக்டர். திடீரென உதவி உதவி! அடடே, அது யார்? டாக்டர் கிம்பர் அல்லவா? காப்பாற்றுங்கள், என்னை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள். தைரியமாக இருங்கள் கிம்பர், என்ன நடந்தது? உடனே இங்கிருந்து கிளம்புங்கள். சக்கரவர்த்திக்கு பலம் திரும்பி வந்து விட்டது. டிரான்சால்வா வேறு அதனிடம். விஞ்ஞானி கிம்பர் தடுமாறியபடி கூறியது எதுவும் டாக்டருக்கு புரியவில்லை. ஆனால் அதே வேளையில் அதோ வந்து விட்டது, சீக்கிரம் சீக்கிரம் காரை கிளம்புங்கள், நாம் தப்பிச் செல்ல கடைசி சந்தர்ப்பம்.
என்ன இது புரியவில்லையே. என் கதை முடிந்தது. நான் டிரான்சால்வாவை கொண்டு இழுத்து அதன் பலத்தை கிரகித்தது போலவே இப்போது என்னை பயன்படுத்த பார்க்கிறது. உடனே மாயாவியிடம் சொல்லுங்கள், அவர் ஒருவரால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும். அதிர்ச்சியில் உறைந்து போன டாக்டர் செயலிழந்து நின்றார். மனுஷ குரங்கு விஞ்ஞானியை காட்டுக்குள் தூக்கிச் செல்கிறது. உடனே ஸ்பிரிங்ஸ் கிராமத்திற்கு சென்று அனைவரையும் எச்சரிக்க வேண்டும். மாயாவிக்கும் தகவல் கொடுக்கணும். டாக்டரின் ரிப்போர்ட் கிடைத்த 1 மணி நேரத்திற்குள் ஸ்பிரிங்ஸ் கிராமத்தின் சுற்றுப்பகுதிகள் அனைத்தையும் போலீசார் அலசி பார்த்து கொண்டிருந்தனர். மன்னிக்கணும், இந்த பாதை மூடப்பட்டுள்ளது. காட்டுப்பகுதிக்கு யாரும் போகக்கூடாது. இன்ஸ்பெக்டர், நான் தான் மாயாவி. ஓ, நிழற்படை வீரரா, என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? நேரில் கண்டதை டாக்டரிடம் சொன்னார். உங்களுக்கு ஒரு துயரச் செய்தியை சொல்ல வந்துள்ள இன்ஸ்பெக்டர். அந்த மனுஷ குரங்கின் கையில் மனிதனுடைய அறிவை தன்னுள் ஏற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரம் இருக்கிறது. கோவர்படி முகாமிலிருந்து செய்தி. கொரில்லா நமது காவல் படையை தூளாக்கி விட்டு 2 இயந்திர துப்பாக்கிகளையும் கண்ணீர் புகை குண்டுகளையும் தூக்கிச் சென்று விட்டதாம். போலீஸ் குழுவினர் காவல் புரிகின்ற இடங்களை வரைபடத்தில் பார்வையிட்டார் மாயாவி. கொரில்லா பசுஞ்சோலை வழியாக சென்றிருந்தால் நதி தடுத்துவிடும். ஒருவேளை மாயாவி ஆற்றங்கரையை நோக்கி விரைந்தார். குரங்குகளால் நீந்த முடியாது, ஆனால் இது சாதாரணமான குரங்கல்லவே. படகு நிற்கிறதே, ஆச்சரியம்தான். கைகளை தூக்கு. டாக்டர் கிம்பரா? டாக்டர், என்னை தெரியவில்லையா? நான் தான் மாயாவி. சக்கரவர்த்தியின் கட்டளையை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதோ அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது டாக்டர். கேவலம் ஒரு குரங்கா உங்களை கட்டளையிடுவது? எனக்கு தெரியும். இப்பொழுது படகில் ஏறு. சொல்வதை கேளுங்க, நான் உங்களுக்கு உதவவே வந்திருக்கிறேன். எனக்கு உதவியா? யாராலும் முடியாது. மன்னிச்சுங்க, வேறு வழி இல்லை எனக்கு. ஓ சக்கரவர்த்தி! ஓ, இப்போது நான் கைதி. விசைப்படகு எங்கே போகிறது? சரிதான், துறைமுகத்தை நோக்கி செல்கிறது. கிம்பர், கயிற்றை அவிழ்த்து விடுங்கள். முடியாது. என் தலைவன் உம்மை இங்கே வைத்திருக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். டிரான்சால்பாவினால் இந்த சக்தியை திரும்ப பெற்றிருப்பீர்களே. டிரான்சால்பாவா? நினைவு வருகிறது. ஆம், அதை சக்கரவர்த்தி பெட்டியில் வைத்து பூட்டி விட்டதே. என்னை விடுவீங்க. டிரான்சால்பாவை எடுத்துக்கிட்டு உங்களை விடுவிக்கிறேன். எனக்கு தைரியம் வேண்டுமே. வெளியே சென்றுள்ள கொரில்லா மற்றொன்றை அழைத்து வந்து உம்மையும் அடிமையாக்கப் போகிறது. என்ன சொல்றீங்க கிம்பர்? இந்த பகுதியில் வேறு ஒரு குரங்கு கிடையாது. ஆற்றங்கரைக்கு அருகே உள்ள மிருக காட்சி சாலையில் தான் ஒன்று உள்ளது. அதே நேரத்தில் ஆற்றங்கரை மிருக காட்சி சாலையில் தென்புறத்தில் கூண்டில் உள்ள மிருகங்கள் காற்று மூச்சென்று உதைத்துக் கொள்கின்றன. வா, போய் பார்க்கலாம். மிருக காட்சி சாலையின் அதிகாரியும் காவலாளியும் தென்புறமாக சென்றார்கள். அதோ அந்த இருட்டில் ஒரு மனிதன். ஹேய், நமது ஆளை யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க. ஓ, யாரோ கொரில்லாவின் கூட திறக்கிறாங்க. ஹேய், நீ யாராக இருந்தாலும் அப்படி எனில் நீ ஒரு பயங்கர மிருகத்தை விடுவிக்கிறாய். ஜாக்கிரதை, அவன் ஆயுதத்தோடு இருக்கிறான். முக்காடிட்டு இருந்த சக்கரவர்த்தி போலீசாரிடமிருந்து கைப்பற்றிய புகைக்குண்டை தூக்கி வீசியது. ஓ, போலீஸ் தேடும் கொரில்லா இதுதானா? ஓடு, தப்பிச்சிருவோம். கண்ணீர் புகை. சீக்கிரம் ஆபீஸ்க்கு போவோம். டெலிபோன் செயல்படல. கொரில்லா இணைப்ப துண்டிச்சிருச்சு. அதே நேரத்தில் காலம் வேகமாக கரைந்து வருவதை உணர்ந்தார் மாயாவி. என்னை அவிழ்த்து விடுங்க கிம்பர். என் இரும்பு கரம் மட்டுமே உங்களை காக்க முடியும். வா, இரும்பு கை. ஆனால் சக்கரவர்த்தியின் முன் அது வலுப்பெற்று போய்விடும். நடுங்கும் கரங்களால் கத்தி எடுத்து மாயாவியை விடுவித்தார் கிம்பர். எனக்கு லேசாக இயல்பு நிலை திரும்புகிறது. உங்களை விடுவிக்கிறேன். இருவரும் தப்பிச் செல்வோம். ஆனால் டிரான்சால்பா எங்கே? அதையும் எடுத்து செல்ல வேண்டுமே. மின்சாரம் நிரப்புவதற்காக அதை மோட்டார் அறையில் வைத்து சக்கரவர்த்தி பூட்டி இருக்கிறது. கொரில்லா வரும் முன் நாம் தப்பிவிட வேண்டும் மாயாவி. இதோ பின்தொடர்ந்து வருகிறேன். சீக்கிரம் டிரான்சால்வாவை கண்டுபிடிங்கள். அதை எடுத்துக்கொண்டு ஆப்பிரிக்கா போக சக்கரவர்த்தி திட்டமிட்டுள்ளது. கவலைப்படாதீங்க, உடனே கண்டுபிடிக்கிறேன். ஆனால் மோட்டார் அறையின் கதவு திறந்தவுடன், ஐயோ, சக்கரவர்த்தி வந்துவிட்டது. நாம் தீர்ந்தோம். அது வேறொரு கொரில்லாவை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறது. ஓடுங்கள் கிம்பர். மன்னித்து விட சக்கரவர்த்தி, என்னை அறியாமல் செய்து விட்டேன். கொரில்லாவை கண்டதும் கிம்பர் பயந்து நடுங்கினார். அப்பால் போங்கள் கிம்பர். இரும்பு கரத்தில் உள்ள துப்பாக்கியால் அவைகளை தீர்த்து விடுகிறேன். கிம்பரை பாதுகாப்பாக அது பயன்படுத்தி கொண்டது. நான் சுட்டால் கிம்பருக்கு தான் ஆபத்து. சிரமங்களை பொருட்படுத்தாத மாயாவி நீரின் அடியே நீந்தி சென்றார். கலிமுகத்தின் ஓரத்திற்கு சென்ற மாயாவி மூச்சு திணறியபடி மேலே வந்தார். அதிர்ஷ்டவசமாய் அந்த தோட்ட மலையிலிருந்து தப்பினேன். நான் சேர்த்து விட்டதாக கொரில்லா நினைத்திருக்கும். உடனே தலைமையகத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். மாயாவி பேசுகிறேன். அவசரம்.
சக்கரவர்த்தியும் வேறொரு கொரில்லாவும் கிம்பரை கைது செய்து கொண்டு கடலரசி என்னும் விசைப்படகில் சவுத் ஹாம்டனை நோக்கி செல்கின்றன. நாங்க கவனிக்கிறோம் என்று மாயாவிடம் சொல். அவருக்கு வேற எதுவும் தேவையா? ஹெலிகாப்டர் ஒன்று கேட்கிறார், அனுப்ப ஏற்பாடு செய்யுங்கள். நிழற்படை ஹெலிகாப்டர் 15 நிமிடங்களில் மாயாவி இருக்கும் இடத்தை அடைந்தது. அடுத்து சக்கரவர்த்தி என்ன செய்ய போகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படணும். அந்த படகை கண்காணிக்க நிழற்படை விமானங்கள் சென்றுள்ளன. சக்கரவர்த்தியை அந்த விசைப்படகிலிருந்து வெளியேறாமல் தடுக்க முடிந்தால் வேலை சுலபமாக முடிந்துவிடும். மாயாவி இருந்த ஹெலிகாப்டருக்கு அவசர ரேடியோ செய்தி வந்தது. ஜீப்ரா பாதுகாப்பு படையின் செய்தி. படகிலிருந்து வெளியேறியவர்கள் துப்பாக்கியால் சுட்டு கார் ஒன்றை கைப்பற்றி அதிலேயே விமான நிலையத்திற்கு விரைகின்றனர். அது சக்கரவர்த்தியின் வேலைதான். சீக்கிரம் விமான நிலையத்திற்கு செல்லுங்கள். விமான நிலையத்தில் இரவு பணியாளர்கள் வேலை முடிந்து வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர். அந்த ஆசாமியை பார், தூக்க கழகத்தில் நடக்கிறான் போல் உள்ளது. ஒருவேளை நம்மை போல் டியூட்டி முடித்து வருகிறானோ என்னவோ. சரி சரி, கிளம்பலாம். அந்த மனிதர் டாக்டர் கிம்பரே விமானிகள் இருக்கும் அறையை நோக்கி சென்றார். சக்கரவர்த்தியின் கட்டளையை தவிர வேறு எதையும் நான் சிந்திக்க வேண்டியதில்லை. ஒரு விமானியை தேடி வந்துள்ளேன். நீ விமானியா? ஆமாம், ஆனால் உமக்கு தேவை ஒரு டாக்டர் தவிர விமானி அல்ல என்று தோன்றுகிறது. இதோ பார், எனக்கு நேரமில்லை. விஷயத்தை சொல். கொரில்லா என்னை அனுப்பியது. அவரும் உன்னை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார். அட, கீழே குதிக்க போகிறானா? பைத்தியக்காரன் போலும். சீக்கிரம் போன் செய்து கீழே குதிக்கும் முன் தடுக்க வேண்டும். சக்கரவர்த்தி தனக்காக ஜன்னலை திறந்து வைக்க சொல்லியுள்ளது. விமான நிலைய டெலிபோன் எக்ஸ்சேஞ்சின் பதிலுக்காக காத்திருந்தார் கேப்டன். அப்போது சக்கரவர்த்தி, உன் விருப்பத்தை நிறைவேற்றி விட்டேன். கொரில்லாக்களா, அவற்றை விரட்டு. விமான நிலைய டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் நல்ல வேடிக்கை. மாணிகள் அறையில் இருக்கும் போனில் ஏதேதோ விசித்திரமான சப்தங்கள் கேட்கின்றன. இங்கே இப்படி ஏதாவது நடந்து கொண்டுதான் இருக்கும். இப்போதுதான் ஒரு ஹெலிகாப்டர் யாரையோ காப்பாற்ற பறந்து போனது. எல்லாமே ஒரே குழப்பமாக உள்ளது. உங்க ரேடியோ செய்தி கிடைத்தது. விமான நிலைய போலீஸ் குழு எச்சரிக்கையுடன் கண்காணிக்கிறது. எந்த விமானம் புறப்படுவதாக இருப்பினும் உஷாராக கவனிக்கணும். மிலான் பிளைட்டில் செலவிருந்த விமானி ஆர்வியை காணவில்லை சார். விமானியை காணவில்லையா? நான் பயந்தபடியே நடந்து விட்டது. ஆர்வி உடைமாற்றிக்கொள்ளும் அறை இதுதான். சரி, நான் உள்ளே செல்கிறேன். ஓ மை காட், கொரில்லா இங்கு வந்திருக்கிறது. தப்பிச் சென்ற கொரில்லா இவரை மட்டும் ஏன் தாக்க வேண்டும்? ஒரு விமானத்தை தானே செலுத்தும் சக்தியை இவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளவே அது இங்கு வந்துள்ளது. ஆர்விக்கு நினைவு திரும்புகிறது. இவர் பலமான தாக்குதலுக்குள்ளாகவில்லை. காரணம், அது தனக்கு வேண்டியதை மட்டும், அதாவது விமானம் ஓட்டும் சக்தியை மட்டுமே டிரான்ஸ் ஆல்பா மூலமா இவரிடமிருந்து எடுத்து போயிருக்கணும். ஓ, அதுதான் கொரில்லாக்கள் கைப்பற்றிய விமானமாக இருக்கக்கூடும். என்ன விஷயம் மாயாவி? அந்த விமானத்தின் அருகே மின்னல் வேகத்தில் செல்ல வேண்டும். வால்வாசாவா என்பதே பிரச்சனை. சரி, ஏறுங்கள். அங்கேயோ 3 உருவங்கள் விமானத்தின் அருகே நெருங்கின. ஐயோ! என்னை தடுத்தால் சுடும்படி சக்கரவர்த்தி கட்டளையிட்டுள்ளது. வேண்டாம் வேண்டாம். 2 கொரில்லாக்களும் பயணிகள் இருக்கையில் அமர்ந்ததும் கிம்பர் துப்பாக்கியை ஏந்தியவாறு பயணிகள் பகுதியில் நின்றார். என்ன இது? யார் நீ? கேள்வி கேட்காதே. சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். விமான பயணிகளிடையே பீதி பரவியது. நடுத்தர வயது மனிதர் ஒருவர் முன்னால் வந்தார். யாராக இருந்தாலும் கவலை இல்லை. நீங்கள் அனைவரும் சக்கரவர்த்தியின் அடிமைகளே. என்ன அதிசயம்! விமானத்தை கொரில்லா கிளப்பிச் செல்கிறதே. காலம் கடந்து விட்டது. விமானம் மிலனுக்கு கிளம்பி விட்டது. ஆனால் அது மிலனுக்கு போகவில்லை. சக்கரவர்த்தியிடம் வேறு திட்டம் உள்ளது. ஆப்பிரிக்காவை மறந்து விட்டீர்கள். இந்த விமானம் கொரில்லாக்களின் சாம்ராஜ்யமான காசாவில்லுக்குத்தான் போகிறது. கவலைப்படாதீங்க. ஐரோப்பிய நாடுகள் அனைத்திற்கும் எச்சரிக்கை கொடுப்போம். எல்லா ரேடார் நிலையங்களையும் உஷார்படுத்துவோம். கிம்பர் தான் ஒரு விஞ்ஞானி என்பதை அறவே மறந்துவிட்டார். அவருக்கு தெரிந்ததெல்லாம் சக்கரவர்த்தி மற்றும் அடுத்த குரங்கின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான். சக்கரவர்த்தி பயணிகளை காட்டிலே கொண்டு சேர்த்து விட்டது. இனி இவர்கள் அனைவரும் சக்கரவர்த்தியின் அடிமைகளாகி விடுவார்கள். 2வது கொரில்லா விமானத்தின் அருகில் இருந்து கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கும் போது இன்னொரு விமானமா நம்மை தொடர்ந்து வந்துள்ளது. கீழே பார், கடத்தப்பட்ட விமானம். நீங்கள் சொன்னது சரிதான் மாயாவி. கொரில்லாக்கள் சாம்ராஜ்யம் அருகில் தான் உள்ளது. தனியாகவா போகிறீர்கள்? ஆம், தனியாகத்தான் போயாக வேண்டும். கொரில்லா 40 பயணிகளை கைதிகளாக வைத்துள்ளது. காசாவில் இங்கிருந்து 30 மைல்களே. அங்கே இறங்கி அதிகாரிகளிடம் தகவல் கொடுத்து விட்டு செல்லுங்கள். அப்படியே மாயாவி, நீங்க வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். விமானத்திலிருந்து காட்டுக்கு போகும் கால் சுவடுகள். கொரில்லா தன் கைதிகளை இந்த வழியாகவே நடத்தி சென்றிருக்கணும். விமானம் இறங்கிய இடத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். சக்கரவர்த்திக்கு கடும் கோபம் வந்துவிடும்.
திடீரென பாராசூட் தீப்பிடித்து எரிந்தது. மாயாவி கீழே விசையாக விழுந்தார். அட கஷ்டகாலமே, வில்லங்கத்தினுள் குதித்து விட்டோமோ? உடனே சரணடைந்து விடு. கொரில்லாக்களிடம் துப்பாக்கி இருக்கிறது. நான் யார் என்பதும் அதற்கு தெரியும். சக்கரவர்த்தியின் கட்டளை கையை தூக்கியபடி முன்னால் நட. உன்னுடைய ஆசை அதுவா இருக்கலாம், ஆனால் சீக்கிரம் கீழே போயிடணும். பாறையில் மோதி விழுந்து விட்டானா? சக்கரவர்த்தியின் கட்டளையை மீறியதற்காக அது சுட்டுக் கொன்றுவிடும். விமானத்தின் பெட்ரோல் டங்கு வெடித்து விட்டது போலும். விமானம் தீப்பற்றி எரிகிறது. கொரில்லாவினால் வெப்பத்தையும் புகையையும் தாங்க முடியவில்லை. அப்பாவி கிம்பரையும் இழுத்துக்கொண்டு வெளிக்கிளம்பியது. அரை மணி நேரத்திற்கு பின் மாயாவிக்கு நினைவு திரும்பியது. என்ன நடந்தது? விமானம் தீப்பற்றி எரிகிறதே. கிம்பரையும் கொரில்லாவையும் காணோமே. இந்த காலடி சோடுகளை தொடர்ந்து சென்று கைதிகளை கண்டுபிடிக்கணும். 2 மணி நேரத்திற்கு பின்னர் இந்த கானகத்தில் இவ்வளவு வேகத்தில் ஒரு வாகனமா? ஒரு பெரிய பூதம் சட்டை அணிந்து கொண்டு இந்த பக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. தப்பி ஓடு. அமைதி அமைதி. அந்த பூதம் எங்கள் வன ஆராய்ச்சி நிலையத்தை கைப்பற்றி எங்கள் வார்டனையும் பிடித்துக் கொண்டது. நான் அவரது உதவியாளன். ஒளிந்து தப்பினேன். அதனிடம் மனிதர்களை அடிமையாக்கும் ஒரு இயந்திரத்தை கூட பார்த்தேன். ஓ, டிரான்ஸ் ஆல்பா. முடிந்தா தப்பிச்சு போயிரு. காட்டில் கலவரம் நடக்கிறது. நல்லது, நன்றி. எப்படியும் அதை இன்று மடக்கிறனும். பலே, காவலுக்கு கூட ஆயுதமேந்திய கொரில்லா. வெளியை தாண்டி உள்ளே போகணும். விமான பயணிகள் கைதிகளாக. அதோ அவர் எங்கோ பார்த்திருக்கிறேனே. அவர் ஜெனரல் மெர்டித் அல்லவா? ஜெனரல் மெர்டித், மற்றவர்கள் கவனத்தை கவராமல் மெல்ல அருகே வாருங்கள். என்ன? ஏதோ மயக்கத்தால் பீடிக்கப்பட்டவரை போல் மெதுவாக நகர்ந்து வந்தார் ஜெனரல். அந்தான் மாயாவி. அடையாளம் தெரிகிறதா? எங்கே சக்கரவர்த்தி? எனக்கு தெரியாது. கிம்பரை போலவே உங்களையும் வசப்படுத்திக் கொண்டுள்ளது அந்த கொரில்லா. ஆனால் இவைகளை எதிர்த்து போராட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மின்சார நிலையத்திற்குள் வைத்திருக்கிற அந்த மக்களை அடிமைப்படுத்தும் இயந்திரத்தை வெல்ல யாராலும் முடியாது. நான் போயாகணும். சக்கரவர்த்தி தான் எங்கள் தலைவர். இப்போது அனைவருக்கும் அவர் புதிய கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டுள்ளார். கொரில்லாக்கள் இந்த இடத்தை இராணுவ தலைமையகம் போல் மாற்றிக் கொண்டிருக்கின்றன. அதோ அதுதான் மின்சார நிலையமாய் இருக்கணும். ஜெனரல் சொல்வது உண்மையானால் டிரான்ஸ் ஆல்பாவும் அங்குதான் இருக்கணும். அடுத்த கணம் அவசரமான ஒரு மெல்லிய குரல் கேட்டது. ஏய் மிஸ்டர், எப்படியாவது தப்ப எங்களுக்கு உதவி செய். பிடிபட்ட பிரயாணிகளா? இன்னும் டிரான்ஸ் ஆல்பா சிகிச்சைக்கு உங்களை உட்படுத்தவில்லையா? நாங்கள் 6 பேர் பாக்கியுள்ளோம். கொரில்லாக்கள் ஒவ்வொருவரையாக இயந்திரத்திற்குள் அழைத்து செல்கின்றன. எனக்கு தெரியும். அமைதியாக இருங்கள். தப்பிக்க வழி கண்டுபிடிக்கிறேன். இந்த கொரில்லாக்கள் அடுத்த ஆசாமியை டிரான்ஸ் ஆல்பா சிகிச்சைக்கு அழைத்துச் செல்ல போகின்றன போலும். அவை என்னை கண்டுவிட்டனவே. இரும்பு கரத்திலிருந்து நச்சு வாயுவை பிரயோகிக்கலாம். அதன் மூலமாவது இவைகளை ஏதாவது செய்ய முயற்சிப்போம். அயராமல் முன்னேறுகின்றனவே, பார்ப்போம். அடுத்த கணம் ஒரு கொரில்லா மாயாவியை தூக்கி வீசியது. அப்பாடா, என் கதை முடிந்தது என்று நினைத்தேன். ஆனால் நச்சு வாயு வீழ்த்தி விட்டது. இங்கேதான் கைதிகளை வைத்துள்ளன. சாவியோ துவாரத்திலேயே உள்ளது. நீ தனியாக எங்களை எப்படி காப்பாற்றி அழைத்து செல்வாய்? அமைதியாக இருங்கள், நான் பொறுப்பேற்கிறேன். சக்கரவர்த்தி மேலும் பல கொரில்லாக்களை அழைத்து வந்துவிடும். அதற்குள் நாம் இவைகளை திடீரென திறனடித்து மடக்க வேண்டும். அந்த இயந்திரம் எங்கே இருக்கிறது? இவருக்கு தெரியும். முக்காடிட்ட ஒரு கொரில்லா அந்த இயந்திரத்தை மின்சார பிளக்கில் சொருகியதை பார்த்தேன். வாருங்கள், காட்டுகிறேன். அதோ மின்சார ஜெனரேட்டர். அந்த 2 வயர்கள் தான் அந்த பயங்கர இயந்திரத்தில் மின்சாரத்தை பாய்ச்சுகின்றன. நல்லது, முதலில் அந்த இணைப்பை துண்டிப்போம். ஆனால் மாயாவி மின்விசை சுவிட்சை தொட்டவுடன், ஐயோ, சுற்றிலும் மின்சாரம் பாய்ந்துள்ளது. கொரில்லாக்களின் வேலையோ? வழக்கம் போல மின்சாரம் பாய்ஞ்சி என்னை அனுபவமாக்குகிறது. அவர் கரைந்து விட்டாரே. மின்னதிர்ச்சி அந்த மனுஷனை நிர்மூலமாக்கி விட்டதே. இல்லை, நான் இங்கேதான் உள்ளேன். சக்கரவர்த்தியை ஒடுக்கும் வரையில் இங்கேதான் இருப்பேன். சூனியத்தில் இருந்தால் அந்த குரல் வருகிறது. இரும்பு கை மட்டுமே மிதந்து வருகிறது. பயம் வேண்டாம், ஓடாதீர்கள், நில்லுங்கள். ஆனால் காலம் கடந்து விட்டது. ஐயோ, கொரில்லாக்கள் நம்மை மடக்கி விட்டனவே. அந்த பயங்கர இயந்திரத்திலிருந்து இனி நாம் தப்ப முடியாது. சீக்கிரம் போய் அந்த இயந்திரத்தை கைப்பற்றணும். மின்சார கம்பிகளை கடந்து முற்றத்தின் வழியாய் இரும்பு கை மாயாவை நெருங்குவதை கொரில்லாக்கள் கவனிக்கவில்லை. இந்த கம்பியின் மறுமுனையில் தான் இயந்திரம் இருக்கணும். கிம்பரின் இயந்திரத்தினால் 30க்கும் மேற்பட்ட கொரில்லாக்களுக்கு மனித ஆற்றலை மாற்றி இருக்கலாம். இந்த இணைப்பு இருக்கும் வரை மேலும் சிலரை மாற்றலாம். நாம் அனைவரும் தலைவர் சக்கரவர்த்தியின் அடிமைகள். இதோ இந்த புதிய தலைவர்களின் ஒவ்வொரு கட்டளையையும் நிறைவேற்ற வேண்டியது நமது கடமை. நாங்கள் காத்திருக்கிறோம்.
ஆனால் திடீரென கதவு திறந்ததை யாரும் கவனிக்கவில்லை. சக்கரவர்த்தி உங்களை காசாவில்லுக்கு அனுப்ப போகிறார். நமது தலைவர் ஆயுதங்களுடன் வந்து நகரத்தை கைப்பற்றுவார். அப்போது ரகசிய படை வீரர்களாக பணிபுரிய வேண்டியது உங்கள் கடமை. ஓ, இதுதான் சக்கரவர்த்தியின் திட்டமா? அந்த இயந்திரத்தை முதலில் கைப்பற்றி கொண்டு பின்னர் சக்கரவர்த்தியை மடக்கணும். ஆண்டவா, மறையும் தன்மை மங்குகிறதே. இந்த மிருகங்களிடம் தனித்து போராட முடியாது. இந்த அரிக்கன் விளக்கை விரல் துப்பாக்கியால் சுற்றி நெருப்பை உண்டாக்கலாம். தீ தீ நெருப்புதான் அவைகளை பயமுறுத்தும். சக்கரவர்த்தி டிரான்ஸ் ஆல்பாவோடு ஓடுகிறது. எஜமானர்கள் நம்மை விட்டு ஓடுகிறார்களே. கைதிகளை வளைத்து பிடியுங்கள், சக்கரவர்த்தியின் கட்டளை. ஓடி வாருங்கள். சக்கரவர்த்தி டிரான்ஸ் ஆல்பாவை ஒளித்து வைப்பதற்குள் கண்டுபிடித்து விட வேண்டும். ஓ, அவைகள் என்னை பார்த்து விட்டனவே. எப்படியும் இவைகளிடமிருந்து தப்ப வேண்டும். நீ கொரில்லாவின் விரோதி என்பது எனக்கு தெரியும். நீதான் எனக்கு உதவ போகிறாய். நல்ல வேளை இவைகள் என்னை பார்க்கவில்லை. பின்வாங்கிய கொரில்லாக்கள் கைதிகளை ஒழுங்குபடுத்தின. சக்கரவர்த்தி உங்களை காசாவில்லுக்கு ரகசிய படை வீரர்களாக அனுப்புகிறார். அவர் பின்னால் ஆயுதங்களுடன் வந்து நகரை கைப்பற்றுவார். இங்கே நடந்தவைகளை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லக்கூடாது. சக்கரவர்த்தி வரும் வரை காசாவில்லில் இருக்க வேண்டும். அப்படியே செய்கிறோம். காசாவில்லுக்கு எச்சரிக்கை அனுப்ப வேண்டுமே, என்ன செய்யலாம்? ஓ, அவைகள் என்னை கண்டுபிடித்து விட்டன. கைதிகள் ஏற்றப்பட்ட லாரி வந்து கொண்டிருப்பதை கண்ட மாயாவி தீரத்துடன் பாய்ந்து லாரியின் கேன்வாஸ் துணி மீது விழுந்தார். நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன். எதிர்த்து போராட முடிந்தால் நாமும் எதிர்க்கலாம். ஆனால் என் மீது ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதே. 2 மணி நேரத்திற்கு பின்னர் சுதந்திர காசியானா நாட்டின் தலைநகரமான காசாவில்லை லாரி அடைந்தது. நிறுத்து, இது போலீஸ் சோதனை சாவடி போலும். லாரியின் மேலிருந்த மாயாவி கீழே குதித்தார். காசாவில் பெரும் தாக்குதலுக்குள்ளாக இருக்கிறது. என்னை உன் தலைவிடம் அழைத்துச் செல். யார் இவர்கள்? அவர்கள் கடத்தப்பட்ட விமானத்தில் வந்தவர்கள், கொரில்லாக்களால் தாக்கப்பட்டவர்கள். பொய், கொரில்லாக்களை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதிர்ச்சியால் இவர்கள் சித்தம் கலங்கியிருக்கிறார்கள். பார்த்தாலே தெரியவில்லையா? இவன் பெயர் மாயாவி, இத்தேசத்தின் விரோதி இவன். இவர்களை அப்புறம் பார்க்கலாம். தலைவர் டிம்போவிடம் வந்து அனைத்தையும் சொல். சீக்கிரம் போவது நல்லது. விசா இன்றி எங்கள் நாட்டுக்குள் நுழைந்துவிட்டு கொரில்லாவை பற்றி ஏதேதோ கதையளிக்கிறாய். விசித்திரம்தான். என்னை கொண்டு வந்து காற்றில் இறக்கிய பைலட் ஏதும் சொல்லவில்லையா? அந்த விமானம் இறங்க அனுமதி கேட்டது, மறுத்துவிட்டோம். பொதுவாக ஐரோப்பியர்களை நாங்கள் வரவேற்பதில்லை. தலைவர் டிம்போவிடம் உன் கதையை சொல். இவர்களிடம் விளக்கம் கூறுவதற்குள் என் பாடு திண்டாட்டம்தான். கர்னல் டிம்போ, காசாவில்லுக்கு அழிவு ஏற்பட போகிறது. அதாவது கொரில்லாக்களாலா? உன் கதை எனக்கு புரிகிறது. ஆனால் ஜெனரல் மேடி திங்கள் முன்னாள் ராணுவ ஆலோசகர். அவரே மறுக்கும் பொழுது உன்னை நம்ப சொல்கிறாயாக்கும். மிஸ்டர் மாயாவி விமானத்தில் ஏற்றி காசியானா எல்லைக்கு வெளியே இறக்கிவிடச் சொல். சார்ஜென்ட், இரும்பு தொப்பி போலீஸ் பாதுகாப்புடன் இவரை விமானத்தில் ஏற்றி நாட்டிற்கு வெளியே அனுப்புங்கள். அடுத்த கணம் மாயாவி வேகமாக ஓட்டம் பிடிக்க முயன்றார். ஹே, நில், அசையாதே, சுட்டு விடுவேன். மன்னிச்சிரு அப்பனே, எல்லாம் உங்கள் நன்மைக்கு. கொரில்லாவை தடுக்க நான் செல்ல வேண்டும். அவனை நிறுத்து. சக்கரவர்த்தி எங்கிருந்து தாக்கப் போகிறது என்பதை அறிந்து நான் முந்திக் கொள்ள வேண்டும். தயவு செஞ்சு கலைஞ்சு போங்கள். வீணாக கூடி தொலைப்படுத்த வேண்டாம். ஆங்கிலேயர் போல் உள்ளதே. காசாவில்லில் நான் மட்டுமே கிறுக்கன் என்று நினைத்தேன். நான் டாக்டர் வெஸ்ட். அவர்கள் தாக்குதலுக்கு ஆளானதால் என்னை நம்பி வந்துள்ளனர். தாக்குதலா? யாரால்? நேற்றிரவு எங்கள் கடையை ஒரு கூட்டத்தினர் சூறையாடி துணிகள் அனைத்தையும் எடுத்து சென்று விட்டனர். இருட்டில் ஒருவன் என்னை கொன்றிருப்பான். நல்ல வேளை தப்பினேன். ஒரு கொரில்லாவும் துப்பாக்கியுடன் வந்திருந்தது. நான் சொல்வது யாரும் நம்ப மறுக்கிறார்கள். கொரில்லா நகரத்திற்குள் வந்து கொள்ளையிட்டதா? என்ன உளறல்? அவன் உளரவில்லை. நான் விளக்கமாக கூறுகிறேன். நாடு வெடிவிருதுக்கு இணங்க விபத்து ஏற்பட்டு விட்டதா? நான் அங்கே போகணும். அடிபட்டவர்களுக்கு என் உதவி தேவைப்படும். உங்களுடன் நானும் வருகிறேன் டாக்டர். என்ன குழப்பத்துடன் ஓடி வருகிறார்களே? கொரில்லாக்கள் ராணுவ வெடிபருந்து கிடங்கை கைப்பற்றி விட்டன. காசாவில் ராணுவ கிடங்கு அதிகாரி அலுவலகத்தில் கொரில்லாக்கள் ராணுவ ஆயுத கிடங்கை கைப்பற்றி கொண்டன. தெற்கு பகுதி சுவரை தகர்த்து விட்டன. கூட்டமாக தாக்குகின்றன. எமது ராணுவ தளபதிகள் எங்கே? தளபதிகள் கிடங்குகளை மீட்க முயற்சித்த வேளையில் இங்கிருந்த உனது சிப்பாய்கள் எங்கே? பயனில்லை, தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிவிட்டார்கள். ராணுவ ஆயுத கிடங்குகள் வெடிகளால் அழிய போகின்றன. மேல் உத்தரவுக்காக காத்திருக்கிறார்கள் சக்கரவர்த்தி.
சக்கரவர்த்தியின் கட்டளை, உங்களுக்கு மனித சக்தியும் ஆற்றலும் உள்ளது. துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு முன்னேறுங்கள். போராதீர்கள், சக்கரவர்த்தியின் கட்டளை மீறினால் தோட்டாக்களுக்கு இரையாவீர்கள். டிரான்ஸ் ஆல்பாவிடமிருந்து சக்தி பெற்ற கொரில்லாக்கள் துப்பாக்கி ஏந்தி தாக்குதலுக்கு தயாராகின. எப்படி தப்புவது? எங்கும் பயங்கர கொரில்லாக்கள் நிறைந்து விட்டன. ஓ, பீரங்கிகளின் கைப்பற்றி விட்டதே. காசாவில் அழிய போகிறது. நகரத்திற்கு அருகில் இருந்த அரசாங்க கோட்டைக்கு முதல் அடி விழுந்தது. நாம் ஜனாதிபதியை காக்கணும். ஓடுங்கள், எதிரிகள் நகரத்தை பிடித்து விட்டனர். நீங்கள் சொன்னது உண்மைதான். உடையணிந்த கொரில்லாக்கள். துணிக்கடைகளை அவைகள் கொள்ளையிட்டதன் காரணம் இப்போது புரிகிறது. எங்கே போகிறீர்கள்? ரேடியோ நிலையத்தை கைப்பற்றி கொரில்லாக்கள் உள்ளே செல்கின்றன. நான் தேடி வந்த சக்கரவர்த்தி உள்ளேதான் இருக்கிறது. நீங்கள் இங்கேயே இருங்கள். ஓ, டிரான்ஸ் ஆல்பாவை ரேடியோ நிலையத்திற்குள் கொண்டு போகின்றன. இது என்னை அழிக்கும் முன் நச்சுவாயுவை செலுத்துகிறேன். இந்த கொரில்லாவின் உடையை அணிந்து கொண்டு உள்ளே சென்றால் தொல்லையிராது. கிம்பரும் இங்கேதான் இருக்கிறாரா? ஒரு காலத்தில் ஜெனரலாக இருந்த இப்போது சக்கரவர்த்தியின் அடிமையாக இருக்கும் பெண்டிட் தங்கள் வெற்றி செய்தியை ரேடியோ மூலம் உலகிற்கு அறிவித்துக் கொண்டுள்ளார். எவ்வகையிலாவது அந்த டிரான்ஸ் ஆல்பாவை கைப்பற்ற வேண்டும். காசாவில் ரேடியோ நிலையம் மக்களுக்கு அவசர செய்தி. கொரில்லாக்களின் சக்கரவர்த்தி நகரத்தை கைப்பற்றி ஆட்சி செய்கிறது. புதிய அரசின் உத்தரவுக்கு அனைவரும் அடிபணிய வேண்டும். சக்கரவர்த்தி மற்ற கொரில்லாக்கள் சூழ மின்சக்தி காப்பு அறையில் புகுந்தது. டிரான்ஸ் ஆல்பாவுக்கு மின் இணைப்பு கொடுக்கிறது. ஆனால் திடீரென ஹேய், சக்கரவர்த்தியிடம் மாற்றிக்கொண்டு விட்டேனே. மாயாவி, இங்கே ஏன் வந்தாய்? உன் கதை முடிய போகிறது. அப்படி முடிவு செய்யாதீர்கள் கிம்பர். டிரான்ஸ் ஆல்பாவை மின் விசையில் முடுக்கி என் மீது பாய்ச்ச ஆயத்தமா? இந்த இயந்திரத்தின் வழியாக எனக்குள்ளே மின்சக்தி பாய்கிறது. சில வினாடிகளில் மாயாவின் உருவம் மறைந்து இரும்பு கை மட்டுமே தெரிந்தது. மின் இணைப்பை துண்டித்துவிட்டு டிரான்ஸ் ஆல்பாவை எடுத்துச் செல்ல வேண்டும். மாயாவி தன் சக்தியை சக்கரவர்த்தியின் துப்பாக்கிக்கு பாய்ச்சினார். மந்திகளா, இன்னும் இருக்கிறது வேடிக்கை. மாயாவி டிரான்ஸ் ஆல்பாவை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். சக்கரவர்த்தி, இப்போது சூறாதே, டிரான்ஸ் ஆல்பா சேதமடைந்துவிடும். நல்ல காலம். கிம்பரின் எச்சரிக்கை எனக்கு உதவி செய்துவிட்டது. இனி இந்த இயந்திரத்தின் ஆதிக்கம் ஒளிந்து விட்டால் அனைத்தும் சரியாகிவிடும். ஒரு கொரில்லா கவச மோட்டாரில் மாயாவியை நோக்கி சீறி பாய்ந்தது. இதை ஒழித்தால் பாதை சீராகிவிடும். எந்த கொரில்லாவும் எப்போதும் பெற்றிராத மரண அடி. அனைவரும் என்னை நெருங்கி வருகிறார்கள். நான் விரைந்து செல்ல வேண்டும். அதுங்க நகரலினா மோதி விட்டு தப்பிச் செல்லணும். வேகமாய் பாய்ந்து வந்த கவச மோட்டாரை நோக்கி நாட்டு வெடிகுண்டை வீசியது ஒரு கொரில்லா. அதிர்ச்சியில் மீண்டும் உருவம் திரும்புகிறதோ? அந்த கவசக்காருடன் டிரான்ஸ் ஆல்பாவும் அழிந்து விட்டது. சக்கரவர்த்தி பயங்கர அலறலுடன் நெஞ்சில் அரைந்து கொண்டது. இறுதி வெடிச்சத்தமும் நெருப்பும் கொரில்லாக்களை தடுத்து நிறுத்திவிட்டது. டிரான்ஸ் ஆல்பா அழிந்தவுடன் இவைகள் மீண்டும் சாதாரண மிருகங்களாக மாறிவிட்டனவே. மாயாவி திரும்பினார். கிம்பர் நின்று கொண்டிருந்தார். மாயாவி, நான் எங்கே இருக்கிறேன்? ஏதோ பயங்கர கனவிலிருந்து விலகினார் போலுள்ளதே. கிம்பருக்கு நினைவு திரும்பிவிட்டது. டிரான்ஸ் ஆல்பா அழிந்து விட்டது. அதன் கொடூர சக்தியும் போய்விட்டது. நல்லது டாக்டர். கொரில்லாக்கள் நகரை விட்டு வெளியே செல்ல வழிவகை செய்யுங்கள். சில நிமிடங்களுக்கு பிறகு பக்கத்தில் எழுந்த மாபெரும் வெடிச்சத்தம் கொரில்லாக்களை விரட்டி அடித்தது. அதுங்களால் இனி தொல்லை இல்லை. காட்டிற்குள் செல்லும் வரை அவைகள் நிற்காது. மாயாவி, நீங்கள் எங்களை காப்பாற்றினீர்கள். உங்கள் சாதனை அபாரமானது மாயாவி. இப்பொழுதுதான் தெளிவு பெறுந்திருக்கிறது. உங்களுடன் அகப்பட்டு தவித்த மற்றவர்களை கவனிக்க வேண்டும் ஜெனரல். நான் ஏற்கனவே ரேடியோ செய்தி அனுப்பிவிட்டேன். உள்ளூர் டாக்டர் அவர்களை கவனிக்கிறார். தாக்குதலுக்கு தப்பிய அரசாங்க விடுதி ஒன்று டிரான்ஸ் ஆல்பாவினால் தாக்குதலுக்குள்ளானவர்களுக்காக திறந்து விடப்பட்டது. ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள் போலுள்ளதே. காசாவில் ஜனாதிபதி உட்பட. ஜனாதிபதி மாயாவின் கரத்தை அன்புடன் குலுக்கினார். நன்றி கூறுகிறோம் மாயாவி. நகரம் உயிர் பெற்று வருகிறது. எங்கள் மக்களை காத்ததற்காக மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு உதவ முடிந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஜனாதிபதி அவர்களே. 3 மணி நேரத்திற்கு பின்னர் ஜனாதிபதியின் சொந்த விமானத்தில் டாக்டர், ஒரு வழியாக எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. ஆமாம், விபரீத ஆராய்ச்சிக்கு நீண்ட விடுமுறை அளித்து விட்டேன். பட்டதெல்லாம் போதும்.
அவ்வளவுதான் நண்பர்களே, இதோட இந்த கதை முடியுது. கொரில்லா சாம்ராஜ்யம் இரும்பு கை மாயாவியுடைய இன்னொரு அசத்தலான கதை. நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். மஞ்சள் பூ மர்மம் மாதிரி இந்த வீடியோவில் சில ஸ்பெஷலான விஷயங்களை ஆட் பண்ணி சுவாரஸ்யமாக கொடுக்க முயற்சி பண்ணியிருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.